சூழ்நிலையை வைத்து உன் வாழ்க்கை எண்ணாத. அப்சலோம் அப்சலோமே பேசிட்டு இருந்தனால வாயில் அப்சலோம். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. 27:20. அப்போஸ்தலர் 27:20. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. இது சொல்றது யாரு? பவுல். கொரிந்தியருக்கு எழுதும் போது இதை மென்ஷன் பண்றார் பாருங்க. 2 கொரிந்தியர், இந்த அப்போஸ்தலர் 27 கை வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 1:8. 2 கொரிந்தியர் 1:8. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் உங்களுக்கு உண்டாயிற்று. என்ன நம்பிக்கை அற்று போயிட்டு? பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. யாருக்கு அற்று போயிட்டு? பவுலுக்கு. பவுல் யாரு? அதிகமாய் பிரயாசப்பட்ட அப்போஸ்தலர். இனி அப்போஸ்தலர் 27க்கு வாங்க. ஏன் இந்த நம்பிக்கை அற்று போயிட்டுன்னா, ஒரு நாள் அடித்த காற்றல்ல. 20வது வசனத்தை திருப்பி வாசிங்க. அநேக நாளாய் சூரியன நட்சத்திரங்களை ஒரு நாள் காணல, 2 நாள் காணல இல்ல, அநேக நாளாய் வெளிச்சத்தையே பார்க்கல. அநேக நாளாய் இந்த பெருங்காற்று மழையும் என்ன செய்தது? அடித்தது என்றல்ல, அடித்து கொண்டிருந்தது. அநேகர் வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாருக்கும் வரும் போகும். ஆனா சிலர் வாழ்க்கையில சில காற்று என்ன செய்யும் தெரியுமா? அடிச்சுட்டே இருக்கும். இப்படி அடிச்சுட்டே இருந்ததுனால என்ன நினைச்சாங்கன்னா, இது நேத்து அடிச்சது, முந்தானத்தை அடிச்சது, போன வாரம் அடிச்சது, 2000 அடிச்சது, 2010 அடிச்சது, 2015 அடிச்சது, 2020 அடிச்சது, 21 அடிக்குது, 22 அடிக்குதுன்னா அவ்வளவுதான். அடிச்சுட்டே இருக்குது. சில பிரச்சனை தொடர்ந்துட்டே இருக்குது. அதனால என்ன ஆச்சு? வெளிச்சத்தை பார்க்கவே இல்லை. சூரியனை நான் ஒரு எனக்கான வாசலை நான் போன வருஷம் பார்ப்பேன்னு நினைச்சேன், பார்க்கல. 2000 பார்ப்பேன், 2020 பார்ப்பேன் நினைச்சேன், முடியல. அநேக நாளா இப்படியே தான் இருக்கு, ஒன்னும் பார்க்கல. அதனால பவுல் சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போயிட்டு. புயல்னா அடிக்கும், அடுத்து ஒரு அமைதல் உண்டாகும். இது என்ன அடிச்சுட்டே இருக்கு? மாலையில் அழுகை, காலையில் கழிப்பு. எனக்கு என்ன மாலையும் காலையும் அழுகையா இருக்கு? அடிச்சுட்டே இருக்கு. இப்படி இருக்கையில் தான் நம்பிக்கை அற்று. எதை வைத்து நம்பிக்கை அற்று போச்சுன்னு பவுல கேட்டா சொல்லுவார், பயங்கரமா அடிச்சுட்டே இருக்குல்ல. அடிச்சதுன்னு இல்லை. சிலருக்கு பாருங்க, ஒரு சின்ன காத்து அடிச்சாலும் எல்லாம் போச்சுன்னு நினைப்பாங்கல்ல. ஒரு சின்ன ஃபீவர் வந்தாலே அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுது. இல்லை, இது ஃபீவர் குறையவே மாட்டேங்குது, அடிச்சுட்டே இருக்குது. இப்படி இருக்கையில் தான் ஒரு ராத்திரியிலே கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். வந்து எதை சொல்லுகிறார் பாருங்கள். 24வது வசனம். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இது புதிதாய் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இது ஏற்கனவே சொன்ன வார்த்தை. அவர் சொன்னதை இந்த நேரத்தில் பவுலே நீங்க எதை நினைச்சிருக்கணும் தெரியுமா? அடிச்சிட்டு இருக்குல்ல இந்த காத்து, இதை நினைக்காத. நினைச்சா பிழைப்போங்கிற நம்பிக்கை அவுட் ஆயிரும். ஏற்கனவே பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அப்போஸ்தலர் 23:11 வாசியுங்கள். 27வது அதிகாரத்தில் கையை வச்சுக்கோங்க. 23:11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா இந்த புயல் திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்ததுனால சொல்லப்பட்ட வார்த்தை நினைவுல வரல. இந்த அடிச்சுட்டே இருக்கிற புயல் நினைவுல வந்துட்டு, நினைவுல வந்ததும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே அற்று போயிட்டு. எல்லாரும் வார்த்தைகளை கேட்கிறோம், வார்த்தைகளை கேட்டு ஆமேன்கிறோம். ஆனா பழைய நேற்று அடித்த புயல் இன்னைக்கும் திரும்பி அடிக்கும் போது, அடிச்சுட்டே இருக்கும் போது நம்ம நினைவுல என்ன வருதுன்னா, இந்த அடிக்கிற புயல் தான் வருது, இருக்கிற சூழ்நிலை தான் வருது. சூழ்நிலை யார் நினைவுக்குள்ள கொண்டு வராங்களோ அவர்களுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை முற்றிலுமாய் அற்று போயிடும். அதுதான் 2 கொரிந்தியர் 1:8 நான் எடுக்க வேண்டாம். பவுல் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தில் பிழைப்போம் என்கிற மரணம் நேரிடும் நினைச்சோம், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று
போகத்தக்கதாய், இப்படி அற்று போகத்தக்கதாய் அடிச்சுட்டே இருக்கு பிரச்சனை, அடிச்சுட்டே இருக்கு. இப்போ கர்த்தர் எதை திரும்ப நினைவில் கொண்டு வரார் தெரியுமா? ஏற்கனவே சொன்ன வார்த்தையை தான் திரும்ப கொண்டு வரார். ராயனுக்கு முன்பாக நிற்கணும். ரோமபுரியில சாட்சி சொல்லணும். ரோமை ஆண்ட ராயனுக்கு முன்பாக நிற்கணும். இன்னைக்கு வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் எப்படி புயல் அடிச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பவுல் சொல்றார், எழும்பி நின்று கப்பர் சேதமே அல்லாமல். அப்போ ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கப்பர் சேதம் உண்டாகும், வார்த்தைக்கு சேதம் உண்டாகாது. என்ன புயல் அடித்தாலும் வார்த்தைக்கு சேதம் உண்டாகாது. யோபுவுக்கு எல்லாமே நஷ்டமாச்சு, ஆனா அவனுக்குள்ளே இருக்கிற யோபு சொல்றார், உம்முடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன், வார்த்தை நஷ்டமாகாது. ஆபிரகாமின் சரீரம் செத்து போனது, ஆனா வார்த்தை செத்து போகல. யோசேப்பின் வஸ்திரம் பறிக்கப்பட்டது இல்ல, ஆனா வார்த்தையை பறிக்க முடியல. பவுலை கட்டி வைக்க முடிந்தது, ஆனா வார்த்தையை கட்ட முடியல. எனக்கு சும்மா வந்து உட்கார வச்சு வார்த்தையை சும்மா தரல. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை அடிக்கும் போது நான் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டுமானால் ஒரே வழிதான், அவர் சொன்னதை என் நினைவில் கொண்டு வரணும். அவர் சொன்னதை என் நினைவில் கொண்டு வரணும். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால அவன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தா, அவன் நினைவில் அதை கொண்டு வரல. என் சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு, இதெல்லாம் அவன் நினைவில் கொண்டு வந்திருப்பானா, நம்புவதற்கு ஏதுவா இருந்தாலும் நம்ப முடியாது. இது அதை நினைக்காம கர்த்தர் சொன்னதை நினைச்சதுனால நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்முடைய நினைவில் நம்ம எதை கொண்டு வருகிறோம்? பவுலே, இந்த நேரத்தில் உன் நினைவில் என்ன நீ கொண்டு வரணும் அப்படின்னா, அடிக்கிற புயல் சூழ்நிலையில் அவர் சொன்ன வார்த்தை. ஒருவேளை கேட்கலாம், அவர் வார்த்தையை சொல்லும் போது இப்படி புயல் அடிக்கலையே, ஏமே வார்த்தையை சொல்லும் போது நல்லா இருந்தேன், ஆனா இப்போ சூழ்நிலை நம்ம காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்று மாறாதவர். அவர் மாறாதவர். காலம் மாறினாலும் சூழ்நிலை மாறினாலும் நம்ம நினைவில் ஆண்டவர் வந்து புதுசா எதுவுமே சொல்லல, அதே வார்த்தை. ஏன்னா சொல்லிட்டேன் எல்லாம் உன்ட்ட, நீ அதை நினைக்காம ஐயோ இது அடிக்குது. இப்ப நிறைய நாள் ஆச்சு, அநேக நாள் ஆச்சு. சொன்னவர் உண்மையுள்ளவர். இந்த வார்த்தை வந்ததும் பவுல் என்ன செய்தான் பாருங்கள். 27-21 வாசிங்க. அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்த போது பவுல் அவர்கள் நடுவில் நின்று, முதல்ல ஒன்னு நிக்க வைக்கும். அநேக நாளுக்கு அப்புறம் பவுல் எழுப்பி நிக்கிறான். போஜனம் பண்ணாம இருக்கிறாங்க, எழுப்பி நிக்கிறான். வார்த்தையை நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் நிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் நிக்கணும்னா ஒரே வழி, உன் நினைவில் அடிக்கிற சூழ்நிலையை கொண்டு வராத, ஏற்கனவே சொன்ன வார்த்தையை கொண்டு வா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அந்த குடும்ப தலைவர் நிக்கலைன்னா அந்த குடும்பமே படுத்துரும். ஒரு செய்தி 2 வருஷத்துக்கு போன வருஷமா முதல் வருஷமா சொன்னேன், எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. உன் குடும்பத்தின் ஷம்மா நீதான். அந்த ஷம்மா என்ன செஞ்சான் தெரியுமா? எல்லாரும் ஓடின போது அவன் நின்னான். நான் என் சூழ்நிலையை உள்ளே கொண்டு வந்தா நான் படுத்துருவேன், அவ்வளவுதான். எலிய படுத்துட்டான் சூறைச்செடி கீழே. நான் நிக்காம ஒன்னும் நடக்காது. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிரித்து ஒரு குடும்பம் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள வந்தாலும் ஒருத்தங்க மேல ஆண்டோடைய ஃபோக்கஸ் இருக்கும். அவங்கள வச்சு தான் அந்த குடும்பத்துக்கு நிறைய காரியத்தை செஞ்சுட்டு இருப்பார். அவங்கள்ட்ட தான் அந்த குடும்பத்தை குறித்து பேசிட்டே இருப்பார். அவங்கள்ட்ட தான் அடுத்து நடக்க போறதை வான் பண்ணிட்டே இருப்பார். எப்படி நடக்க போகுது பாருங்க. இப்போ மரியாள் யோசேப்பு, மரியாள்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டார் ஆண்டவர். யோசேப்புக்கு விஷயம் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தூதனை வச்சு யார்கிட்ட பேசுறார் ஆண்டவர்? யோசேப்ட்ட பேசினதுக்கு அப்புறம் தூதன் மரியாளை வந்து பார்த்தது அதிகமா, யோசேப்பை வந்து பார்த்தது அதிகமா? ஃபர்ஸ்ட் யாரை வந்து பார்த்தது? மரியாள். குடும்ப தலைவர் யாரு? யோசேப். இப்போ அடுத்து யார்கிட்ட வந்து பேசுறாங்க? யோசேப்ட்ட. அதுக்கப்புறம் தூதன் திரும்ப திரும்ப யார்கிட்ட தான் பேசுறாரு? கரெக்ட், யோசேப்ட்ட தான். வீட்டில் போய் வேணா படிச்சு. அதுக்கப்புறம் மரியாள்கிட்ட வந்து தூதன்லாம் வரல.
ஆனா மரியாதை கிருபை இருந்துச்சு. ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் அவங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. எலும்பு பிள்ளைய தூக்கிட்டு போ, ஏறது கொல்ல வகை தேடுறான். ஏறது இறந்ததுக்கு அப்புறம் நீ இப்ப கிளம்பு. எல்லாரையும் நேசிக்கிறார். ஒருத்தர்கிட்ட பேசிட்டே இருப்பார். நோவா கிட்ட பேசிட்டே இருக்கிறார், அந்த பேழையை கட்டுப்பா இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். தேவ எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை காக்க. அப்ப நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க, நாம படுத்துட்டா, நாம விழுந்துட்டா, நாம சுருண்டுட்டா, நம்பிக்கை இழந்தவன் அந்த இடத்துல எந்த சூழ்நிலையில் இருக்கு. சிலர் பார்த்துருக்கீங்களா, சில போன் கால் வரும், இருக்கிற இடத்துல நிக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல சில செய்திகள் நம்பிக்கை அப்படியே உறிஞ்சு எடுத்துரும், அப்படியே நம்பிக்கை அற்று போக பண்ணிடும். ஹல்லேலூயா. அப்படியே நின்றுவாங்க, அவ்வளவுதான். அநேக நாளா இந்த கூட்டத்தில் தான் பவுலும் இருந்துட்டே இருக்கிறான், நம்பிக்கை இழந்து. வார்த்தை வந்துச்சு, புதிய வார்த்தை இல்ல. ஒரு சூழ்நிலையில தேவன் சும்மா அனுப்ப மாட்டார், வார்த்தையை தந்துதான் அனுப்பியிருப்பா. ஆனா நாம ஏன் வெறுமையா ஃபீல் பண்றோம் தெரியுமா? நம்ம அந்த வார்த்தையை நினைக்காததுனால. நாம் அந்த வார்த்தையை நினைக்காததுனால என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கு. ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே, ஆண்டவரே எனக்கு இப்படி செஞ்சிட்டீங்களேன்னு ஏன் நம்ம வெறுமையா ஃபீல் பண்றோம்னா வார்த்தையை நினைக்காததுனால. திரும்ப வந்து அதே வார்த்தையை நினைவுபடுத்துகிறார். நீ ராயனுக்கு முன்னாடி, நீ ரோமாபுரியில போய் ராயனுக்கு முன்னாடி நிக்க வேண்டும் பவுலே. இப்ப பவுல் என்ன செய்கிறான்? அத்தனை பேருக்கு முன்னாடி நிற்கிறான். அடுத்து நம்பிக்கை அறிக்கை செய்கிறான். கப்பர் சேதமே அல்லாமல் வராது. அடுத்து என்ன செய்கிறான் பாருங்க, 22வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று திடப்படுத்துகிறான். அவன் திடப்படுத்தினதின் பலன் என்ன? 35 36 வாசிங்க. இப்படி 34ல இருந்து வாசிங்க. ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 33ல இருந்தே வாசிங்க. பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்றான். தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியா இருக்கிறீர்கள். ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா இருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து, அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். இவன் புசிக்க தொடங்கினான். அடுத்த வார்த்தை, அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். பவுலே, நீ நின்னா உன் கூட இருக்கிறவங்க நிப்பாங்க. நீ புசிக்க தொடங்கினா உன் கூட இருக்கிறவங்களும் புசிக்க தொடங்குவாங்க. உன்னை உன் குடும்பத்துல சும்மா வைக்கல, நீங்க சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் இல்ல சிலர். பவுல் இந்த 14 நாளும் பவுலும் சாப்பிடல. ஏன்னா இந்த காற்று அடிச்சுட்டே இருக்கிறதுனால எல்லாம் டவுன் ஆயிட்டு. இத்தனை பேர் நடுவில் பவுலுக்கு மட்டும்தான் வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அதனால கூட இருக்கிறவங்க எல்லாம் விசுவாசிக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதோ அவங்க விசுவாசிக்கணும்ல. எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நீயும் விசுவாசிக்கணும், நான் அவனை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் என்ன செய்யலாம், அவனுக்கு தைரியம் சொல்லலாம். ஒன்றும் நடக்காதுப்பா, ஒரு பிரச்சனை வராது, ஒரு மூடி கூட கீழே விழாது. அவர் சொல்லிட்டார், என்கிட்ட சொல்லிட்டார், நான் சேவிக்கிறவர் எனக்கு சொல்லிட்டார், வாங்க சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு பவுல் முதல்ல அப்பத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான். கூட இருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனை ஆராதிக்கிறவர்கள் சொல்றோம் குடும்பத்தில். ஆமாம், ஆண்டவர் நிறைய காரியத்தை உங்கள்கிட்ட வெளிப்படுத்துறாரா, உங்கள்கிட்ட உணர்த்துறாரா? நீங்க தளர்ந்துட்டீங்கன்னா டோட்டல் ஃபேமிலி தளர்ந்துரும். இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இத்தனை நாள்ல 14 பேரும் சாப்பிடாம இருக்க காரணம் என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன் பவுல். ஏன்னா பவுலும் நம்பிக்கை இழந்துட்டார். அந்த சொன்ன வார்த்தையை மட்டும் நினைவுல கொண்டு வந்திருந்தா பவுல் நின்னதும் எல்லாரும் பாத்தீங்களா? அந்த வசனத்தை பாருங்க, 35 36 திரும்ப வாசிங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாக நீ செய்கிற செயல் உன் கூட இருக்கிற அத்தனை பேரையும் பலப்படுத்தும். அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு ஹல்லேலூயா. கூட இருக்கிறவங்க திடப்படுத்த நீ திடப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. உன் நினைவில் அடிக்கிற சூழ்நிலையும் புயலையும் கொண்டு வராத. நீ உக்காந்துட்டேன்னா உன் ஃபேமிலி உக்காந்துரும், நீ விழுந்துட்டேன்னா உன் குடும்பம் விழுந்துரும். அந்த ஸ்டியரிங் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலையை வைத்து வாழ்க்கையை எண்ணாது. ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், பிறரை தவறாக எண்ணாதீங்க. நான் முதல்ல சொன்னேன், பிறர் செய்த தீங்கை எண்ணாதேன்னு.
பிறரை தவறாக சிலர் தவறாக சித்தரிப்பாங்க தெரியுமா? யோசித்து இவங்க இப்படி செஞ்சிருப்பாங்களோ, இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோ, இவங்க இப்படி மாறிடுவாங்களோ, இப்படி தப்பெண்ணம் கொள்ளாதீங்க. அந்த எண்ணமும் நம்மளை ரொம்ப பாழாக்கி விடும். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிங்க. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாராமாய் பார்த்தான். எந்நாள் முதற்கொண்டு, அதுக்கு முந்தின வசனம், அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. இப்போ தாவீது ஆளை செட் பண்ணி பாட வைக்கல, ஜனங்க பாடினாங்க. ஜனங்க சொல்றதை கேட்டு தாவீதை தப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய பார்வையினுடைய அந்த ஆழம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 20வது அதிகாரம் 31வது வசனத்துல அவன் யோனத்தானை பார்த்து சொல்றான் பாருங்க. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்யபாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும். அவன் சாக வேண்டும். அவன் எப்படி நினைச்சிட்டான்னா, அந்த தாவீது உயிரோடு இருக்கிறது வரைக்கும் நம்மால வாழ முடியாது, இவன் உயிரோடு இருக்கிறது வரைக்கும் என் பிள்ளையால நிக்க முடியாது, அதனால அவன் சாக வேண்டும். எங்கிருந்து இந்த பார்வை வந்துச்சுன்னா, தாவீதினுடைய செயலில் இருந்து அல்ல. ஜனங்கள் பாட ஆரம்பிச்சாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அதை கேட்டு இவன் தப்பெண்ணம் கொள்ளுகிறான், இவன் வித்தியாசமாய் பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு அநேகர் மேல அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, ஒருத்தங்கிட்ட பேசாம இருக்க காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க இவங்கள்ட்ட ஏதாவது செஞ்சிருப்பாங்களான்னு கேட்டா இல்ல, அவங்கள பத்தி இவங்கள்ட்ட யாரோ வித்தியாசமா சொல்லி கொடுத்திருப்பாங்க. தப்பெண்ணம், தப்பான எண்ணம். அதனால 10 நாள் பேசல, அதனால 1 மாசம் பேசல. ஒருத்தங்க சொல்ற வார்த்தைகளை வைத்து நாம ஒருத்தங்களை குறித்து உண்மையிலே தாவீதுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால், யோனத்தான் தனியா எத்தனை முறை தாவீதை பார்த்திருப்பான். அந்த இடத்துல யோனத்தானை கொண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? சவுல் கையில் அகப்பட்டானே, அப்பொழுது கொண்டிருக்க வேண்டுமா வேண்டாமா? நாம் ஒருத்தங்களை குறித்து தவறா எண்ணும் போது உண்மையிலே அதுக்கு பின்னாடி அது சரிதானா, அந்த ஆள் அப்படியா என்பதை நான் விசாரிக்கிறது இல்லை. 10 பேர் சொல்றதை கேட்டு, அதுவும் என்ன சவுல் ஸ்திரீகள் எல்லாம் சவுல் தாவீது கொண்டது 10000, அநேகரும் ஒரே மாதிரி சொல்லும் போது நினைச்சிட்டாரு, ஓகே இவன் நமக்கு ஆபத்தாக மாறப்போகிறான். சவுல் இருக்கிறது வரைக்கும் தாவீது அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று துடிக்கவில்லை, பிரயாசப்படல, வெயிட் பண்றான். ஒருத்தங்களை குறித்து நம்ம தப்பான எண்ணம் கொண்டிருப்போமானால் நம்மை வழிமாறி ஓட வைக்கும். இவன் தாவீதை நெருங்குவதில் கவனம் செலுத்தினான், ஆனால் ஒன்றை மறந்து விட்டான். என்ன தெரியுமா? பெலிஸ்தியர் இவனை நெருங்கிட்டே இருந்தாங்க. பெலிஸ்தியர் இதுக்கு முன்னாடி அவன் சரியாய் போயிட்டு இருந்தான். பெலிஸ்தியரின் கை இஸ்ரவேல் மேல் ஓங்கவில்லை. பெலிஸ்தியருக்கு மிகவும் கண்ணியா இருந்தவன் யார் தெரியுமா? சவுல். பெலிஸ்தியருக்கு அப்படி கோபம் ஊட்டினவன். பராக்கிரமசாலிகளை பார்த்துட்டான தன் சேனைகளை சேர்த்துருவான். அப்படி அவனோட ஃபோக்கஸ் ஒரே லெவல்ல இருந்துச்சு, ஒரே காரியத்தை நோக்கி இருந்துச்சு. ஆனா எப்ப தாவீதை பத்தி தப்பா எண்ண ஆரம்பிச்சுட்டான், அவன் ராஜா என்பதை மறந்தான். இந்த தாவீதுக்கும் அவன் ராஜாவா இருக்கிறவன் என்பதை மறந்து விட்டான். அதனாலதான் தாவீது கேட்கிறார், நான் ஒரு தெள்ளு பூச்சி இல்ல, நீங்களா என்ன இப்படி போய் துரத்திட்டு இருக்கிறீங்க? தாவீதுக்கு அதான் தாங்க முடியல. யோனத்தான் போய் நல்லது சொல்லி பார்க்கிறேன், இல்லப்பா ரொம்ப நல்லவன் பார்த்து யோனத்தான் மேல கோபம் வருது. தவறா எண்ணம் உன்னை தவறான திசையை நோக்கி பயணிக்க வைக்கும், தப்பான லெக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பெலிஸ்தியர் நெருங்கிட்டான். யார் இருக்கிறது வரைக்கும் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆபத்து நினைச்சானோ அவனால பிரச்சனை வரல, பெலிஸ்தியனால பிரச்சனை வந்துச்சு. பெலிஸ்தியனுடைய அம்பு சவுலை சரியாய் பதம் பார்த்தது. சரியாய் பயணிக்கிறவனை பெலிஸ்தியர் அம்பு தாக்காது. திசை மாறி பயணிக்கிறவனை சத்துருவின் அம்பு எளிதாய் தாக்கும். ஒருத்தங்களை குறித்து நம்ம தப்பா நினைக்கிறோம்னா எதனால நினைக்கிறோம்? இப்ப அம்னோனை குறித்து ஒரு பகையை வைத்திருந்தானா அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆனால் அதை சுமந்து கொண்டு போனா அது நமக்கே தீங்காய் மாறிடும். ஆனா தாவீது இத்தனைக்கும் சவுலே கோலியாத்தை வீழ்த்தி உன் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்த தான் தாவீது உதவி இருக்கிறான். தவறான் எதனால இவங்களை பத்தி தப்பா நினைக்கிறோம்? அது இவங்க இப்படி சொன்னாங்க, ரைட், அது உண்மையா விசாரிக்கிறோமா? பைபிள் சொல்லுது, ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். ஒருத்தங்க சொல்றதை கேட்டு ஒருத்தர் நம்ம எடுத்து சாடுவனாலே நம்ம ஆவிக்குரியவங்க இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும். ஒருத்தங்களை பத்தி இப்படி சொல்லதை கேட்டு அப்படியா இப்படியா கேட்டுட்டோனாலே நம்ம
இல்லை, விசாரிக்கணும். உண்மையிலே இவன் இப்படிதானா? பிறரை குறித்து தவறான எண்ணம் நம்மை தவறான இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கும். தாவீதுக்கு நேரா இவன் குறிப்பார்த்து கொண்டிருக்கிறான். தாவீதை நெருங்கி நெருங்கி வந்துட்டே இருக்கிறான். பின்னாடி பெலிஸ்தியன் நெருங்கி வந்து விட்டான். சவுலின் கதை முடிந்து விட்டது. நம்முடைய நினைவில் எதை கொண்டு வருகிறோம்? இன்னும் 2 காரியத்தை வேகமா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 4வது, உன்னை குறித்து உன் நிலையை வைத்து நீ தப்பெண்ணம் கொள்ளாதே. உன் நிலையை குறித்து நீ இருக்கிற சூழ்நிலை வச்சு நீயே உன்னை தப்பா நினைச்சிடாத, அல்லது தவறான முடிவெடுத்து விடாதே. உன் நிலையை குறித்து தவறா எண்ணாதே. லூக்கா 15வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசியுங்கள். எல்லாவற்றையும் அவர் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனுப்பினான். இப்போ தகப்பனை விட்டு அவன் தூரம் போயிட்டான். அவன் செஞ்சது பெரிய துரோகம், பெரிய பாவம். அவன் போய் எல்லாம் நஷ்டமாயிட்டு ஒண்ணுமே இல்லை, தேசத்துல பஞ்சம் வந்துட்டு. உடனே அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, திருப்பி தகப்பன் இடத்துல போயிருக்க வேண்டியது. ஆனா அவன் என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனி எனக்கு என்ன கிடைக்காது? சொல்லுங்க. மன்னிப்பு கிடைக்காது. இனி எனக்கு என்ன கிடைக்காது? மன்னிப்பு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டான். இந்த நினைவு அவனை இன்னும் தூரம் கொண்டு போயிட்டு. இப்படிப்பட்ட நினைவுகளுக்கு பின்னாக இருக்கிறது யாரு தெரியுமா? பிசாசு. அவ்வளவுதான்பா, இனி அவர் உனக்கு மன்னிக்கவே மாட்டார். இன்னைக்கு அநேகர் தற்கொலை செய்ய காரணத்துல ஒன்று இது. இந்த தப்புக்கு இனி மன்னிப்பே கிடையாது, இனி அவர் உன்னை மன்னிக்கவே மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு உணர்வை தேவன் நமக்குள்ள தரறனாலே அவர் மன்னிக்க ரெடியா இருக்கிறார் அர்த்தம். தப்புதான். ஆதாமே நீ எங்க இருக்கிறான்னு கேட்டபோது அவன் தன் பிழையை மறைத்து அதற்கு காரணம் ஏவாள் சொல்லிட்டு அவளை முன்னிறுத்த பார்த்தான். அதனால் தண்டிக்கப்படுகிறான். அந்த இடத்தில் அவன் காலில் விழுந்திருப்பான். ஆண்டவர், என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இந்த இடத்துல நான் இதை கொஞ்சம் தியானித்த போது ஒன்றை புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டேன் என்றால், இவன் ஏன் இப்போ இவன் தகப்பனிடத்தில் போகாம தேசத்தின் குடியின் இடத்துல போகிறான். அதன் பிறகு அவன் பன்றி மேய்க்க விடுகிறான். அங்கே பன்றிகள் தின்கிற தவிட்டினால் வயிற்று நிரப்ப ஆசையா இருக்கிறான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்போ என்ன இருக்குன்னா, ஆகாரம் கிடைக்குது அவனுக்கு, ஆனா என்ன இல்லை, வயிறு நிரம்பல. வேலை பார்க்கிறவனுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுக்குறாங்க, அந்த ஆகாரத்தினால அவனுக்கு வயிறு நிரம்பல. ஆனால் இவன் வீட்டில் நல்ல நிறைவா சாப்பிட்டு பழகினவன் வயிறு நிரம்பாததுனால எதையாவது தின்னு வயிற்று நிரப்பணும். என்னதான் இருக்க அவனுக்கு முன்னாடி? தவிடு மட்டும். ஒண்ணுமே இல்லைன்னா தவிடு கூட நமக்கு தேனினால் சுட்ட. அதனால என்ன இருக்குதோ சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்தப்போ வீட்டில் டப்பாலாம் பார்த்தா ஒன்றும் இருக்காதுல்ல. கடைசியில் ஒரு மேரி கோல்டு பிஸ்கட் இருந்துச்சு. அதுவும் ஒரேடியாக சாப்பிட்டா அடுத்த நேரத்துக்கு நமக்கு இல்லை, மெதுவாக எடுத்து. இப்போ மேரி கோல்டு பிஸ்கட் இருந்தால் யாருக்காவது வேணுமா? என்ன அது சாப்பிட்டாலும் என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இப்போ பண்ணலாம் என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லை தான். ஆனால் ஃபர்ஸ்ட் லாக்டவுனில் அதெல்லாம் இல்லை, இப்படி மெதுவாக அது உடனே சாப்பிட்டா தீந்துடும். இவன் தவிடினால் தன் வயிற்றை நிரப்ப பார்த்தான். அப்போ இப்பொழுது அவன் என்ன நினைக்கிறான்னா, தகப்பன் வீட்டை. அப்போ ஏன் ஃபர்ஸ்ட் நினைக்கல? நான் தியானித்த போது ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் காண்பித்தா. இவன் முதல்ல எதை நினைச்சிருப்பான் தெரியுமா? யாரை நினைச்சிருப்பான் தெரியுமா? அவங்க அப்பாவை நினைக்கல. யாரை நினைச்சான்? அவங்க அண்ணனை நினைச்சான். அவங்க அண்ணனை நினைச்சா போது இவன், ஐயோ அவன் இருக்கிற இடத்துல நமக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப யார நினைக்கிறான் தெரியுமா? அப்பாவை நினைக்கிறான். நாம இஸ்ரவேலரை நினைச்சோன்னு வைங்களேன், நமக்கு நம்பிக்கை, ஐயோ அவங்கெல்லாம் இல்லை, அவங்களாம் எப்ராஹிம் எனக்கு முதற் பேரான, ஐயோ அவங்கெல்லாம் அவங்க பாலை நம்மளை பார்த்தாலே வெட்டி போட்டுருவாங்கல்ல. ஆனா
நம்ம அவரை நினைச்சதுனாலதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நினைச்சதுனாலதான். க்ளோரி. அவரை நினைக்க வச்சார்ல. நம்ம இஸ்ரவேலரை நினைச்சா அவங்கெல்லாம் என்ன வைராக்கியம் பாராட்டுறவங்க தெரியுமா? யெகோவாங்கிற நாமத்தை கூட வீணா சொல்ல மாட்டாங்க, சும்மா சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய நாமத்தை அப்படி அந்த நாமத்தை சொல்றது கூட யோசிப்பாங்க. ஆண்டவருக்காக அவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறாங்க. அதனாலதான் அந்த உபத்திரவ காலம் இஸ்ரவேலருக்காக. இன்னைக்கு நிறைய நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம இப்போ மிஸ் ஆனாலும் அப்பம் பார்த்துடலாம். எங்க பாக்குறது? கிருபையிலே நிக்க முடியல. 2.5 மணி நேரம் ஆராதனையில நம்மளால ஒழுங்கா இருக்க முடியல. 7 வருஷம் உபத்திரவத்துல அவங்க நின்றுவாங்க. இஸ்ரவேலர் நிற்பாங்க, தங்கள் தேவனுக்காக என்ன செய்ய துணிந்தவர்கள். ஆனா அவங்க பாராட்டுற வைராக்கியம் மாம்ச வைராக்கியமா இருக்கிறது. ஆமே. நம்ம அவங்கள கம்பேர் பண்ணும்போது நாம எப்படிங்க நாம உள்ள வர காரணம் அவங்கள நினைத்ததுனால இல்ல, அவரை நினைச்சதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஐயோ இப்படி நான் விழுந்துட்டேனே, இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை அவுட்டு, எனக்கு இனி இப்படி நினைக்காத. இப்படி நினைச்சவன நாசம் வைக்கிறாத. இன்னைக்கு இந்த நாளை நீ கண்டிருக்கிறேன்னா நீ திருந்துவதற்காக கர்த்தர் கிருபையாய் ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். என்ன நினைக்கிற நீ? எதை நினைக்கிற நீ? யாரை நினைக்கிற நீ? ஒருவேளை சர்ச்சில் உள்ளவங்க உன்னை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார் இல்ல? அதனாலதான் இந்த பாவி என்று எண்ணப்பட்ட ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல விழுந்ததும் அந்த வீட்டு ஓனர் சீமோனுக்கு கோவம் வந்துட்டு, கோவம் வந்து இப்ப யாரையே டவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இயேசு இவர் உண்மையிலே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார். இவங்கெல்லாம் எப்படி? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐயோ நான் சர்ச்சுக்கு வர்றது இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. நம்ம வர்றது யாருக்குமே பிடிக்காது. ஏமே அவரை நினைக்கிறவங்க வருவாங்க. மூத்த சகோதரனை அண்ணனை நினைச்சா வரமாட்டாங்க. ஐயோ இனி நான் இந்த வீட்டுக்கு, அதனால பேசாம இங்கே போய் தவிடையாவது. ஏன் அப்பா வீட்டில் சாப்பாடு இருக்கு, ஆனா அவனை நினைச்சா. இப்போ அண்ணனை நினைக்கல, யார் அந்த தேசத்து மூப்பர்கள் ஒருத்தர் நினைக்கல, தகப்பனையும் அவன் வீட்டையும் நினைக்கிறான். அப்பா அவனுக்கு என்ன நம்பிக்கை வந்துட்டு பார்த்தீங்களா? அப்பா சேர்த்துக்கொள்வார், கர்த்தர் சேர்த்துக்கொள்வார். அதனால வாழ்க்கையில நீ விழுந்துட்ட, அறிந்து விழாதே. நான் விழுந்தாலும் தூக்குவார் நினைச்சு விழாதே, அது தேவனை பரீட்சை பார்ப்பது. ஆனா நீ விழுந்துட்ட, அதனால கிருபையா இன்னைக்கு இந்த நாளை காண வைத்திருக்கிற. எதற்காக? விழுந்தே கெடன்னு சொல்றதுக்காக இல்ல, என்னிடத்தில் வா, உனக்கு மீட்பு உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இது நிமித்தம் திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இது நிமித்தம் திரும்பினால், நீ தீர்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? ஆமே. நேரம் முடிந்து விட்டது. ஒரு காரியத்தை நான் அப்படி சொல்லி விடுகிறேன். 2 கொரிந்தியர் 12:7 உன் பலவீனத்தை வைத்து நீ தப்பா எண்ணாதே. இங்கே பவுல் தன் பலவீனத்தை என்னவென்று எண்ணுகிறான் தெரியுமா? இது என்னை குட்டும் சாத்தான், இது எனக்கு கொடுக்கப்பட்ட முள். அப்படி சொன்னது அவன் முறையிட ஆரம்பிக்கிறான். ஒரு முறை அல்ல, 3 முறை. அப்போ கர்த்தர் சொன்னார், பவுலே உனக்கு விஷயம் தெரியல பவுலே, அந்த பலவீனத்துல தான் என் பலன் பூரணமாய் விளங்குது. முறையிட்டவன் இப்பொழுது மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறான். என் பலவீனத்தை குறித்து, இந்த குறைய வாழ்க்கையில தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தை என் வாழ்க்கையில் அனுமதித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்.